இங்க திருவான்மியூர் வர சொன்னாங்க சார். அதனால அங்க போயிட்டு இப்பதான் சார் இது பண்ணிட்டு வந்திருக்கேன். வீட்டுல வீட்டுல இருக்கீங்களா? அதான் வேணான்னு சொல்றாங்க வீட்ல. பேட்டி கொடுக்க அப்படியா? வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி மேடம், என்ன நடந்துச்சு மேடம்? ஒண்ணும் இல்லைங்க சார். நான் உட்கார்ந்திருந்தேன், பக்கத்துல உட்கார்ந்து பேசுற மாதிரி வந்து தப்பா பிஹேவ் பண்ற மாதிரி வந்தாங்க. ம் இப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். ம் நீங்க அழகா இருக்கீங்க, என் கூட வந்துருங்க அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடும் போது நான் சொன்னேன், இல்லைங்க நீங்க எந்திரிச்சு போங்க, போலீஸ கூப்பிடுவேன்னு. ம் அப்படி போலீஸ கூப்பிடுவேன்னு சொல்லும் போதே என்ன பண்ண, திருப்பி உங்க மடியில படுத்துக்கிறேன்னு வரும்போது நான் டக்குன்னு எந்திரிச்சு வந்து வேற இடத்துல உட்காந்துட்டேன், வேற பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டேன். ம் ம் அப்ப வேற பெஞ்ச்ல உட்காந்து விட்டேன். எந்திரிச்சு போற மாதிரியே போய் திருப்பி நான் இந்த பக்கம் திரும்பி இருந்தது, இடது சைடா திரும்பி இருக்கும்போது திருப்பி வந்து பக்கத்துல உட்காந்தான். இப்ப நீ எந்திரிச்சு போலன்னா போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்னு. ம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கழுத்துல இருக்கிறத புடிச்சு இழுத்துட்டான். எத்தனை சவரம் மேடம்? அது 3 சவரங்க சார். 3 சவரம். 2 சவரம்னு சொன்னாங்க போலீஸ். 3 சவரம் அது? ஆமா. ஓகே. நீங்க அந்த இல்ல டைம்ல 2 எப்படி? என் கையில இருக்கு. ஓ, கையில நீங்க பாதி புடிச்சிட்டீங்க. பாதி நான் புடிச்சு இழுத்துட்டேன். புடிச்சு இழுத்துட்டீங்க. ஓட்ட நம்மள துரத்துனீங்களா இல்ல என்ன பண்ணீங்க மேடம்? இல்ல நான் ஓடனேன், என்னால ஓட முடியலன்னுட்டு பக்கத்துல இருக்கிறவங்க இன்னொருத்தர் பாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க பதட்டப்படாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆன உடனே ம் அவர்தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாரு. ம் நான் ம் ம் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன், உங்க போனை கொடுங்கன்னு வாங்கி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு ம் அவர் அந்த ட்ரெயின்ல ஏறிட்டாரு. உடனே நான் கீழே வந்துட்டேன். அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க, போலீஸ் எல்லாருமே. ஓகே. அவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணானா மேடம் அந்த டைம்ல? அவன் எப்படி? அதெல்லாம் இல்லைங்க சார், ஆ அதெல்லாம் பண்ணல. அவன் தப்பா பேசுறதுக்கு தான் வந்தான். ஆ ஆ ஆ பேச ட்ரை பண்ணா, நம்ம அது இது பண்ணலன்னு சொன்ன உடனேவே பக்கத்துல வந்து உட்கார்ற மாதிரியே இருந்தா, நம்ம நவந்து நவந்து போகும்போது அவன் டக்குன்னு கழுத்துல கைய வச்சு இழுத்துட்டான். எழுதிட்டான். ஓஹோ! ஆ ஆ ஆ. அவனுடைய போலீஸ்ல என்ன மேடம் சொன்னாங்க இப்ப உங்களுக்கு? இல்ல நேத்தே அவனை ஃபைன் பண்ணிட்டாங்க சார். அதான் அரெஸ்ட் பண்ணதா கண்டுபிடிச்சு. சொன்னாங்க. 3 மணி நேரத்துல இல்ல அரெஸ்ட் பண்ணதா கண்டுபிடிச்சு. என்னங்க சார்? 3 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணதா சொன்னாங்க. ஏதான் பண்ணிட்டாங்க சார். பண்ணி அவன் போய் நான் நேத்து வெரிஃபிகேஷனும் கொடுத்துட்டேன். ஆ இதுதான் ஆ. என்னோட இதுன்னு. ஓகே ஓகே இப்போ மேடம். அவங்க கோர்ட் மூலியமா வாங்கிக்கோங்கன்னு அ சொல்லிட்டாங்க சார். நகை ஆமா. இத எப்படி பார்க்குறீங்க மேடம்? போலீஸ் நடவடிக்கை எடுத்ததையும் சரி, அவன் நடந்து இல்ல கொண்டது இது. நிஜமாவேங்க சார், ரொம்ப பாராட்டணும். நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்ல சார். ம் போலீஸ்காரங்க இவ்வளவு வேகமா பண்ணுவாங்க. நான் இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு சினிமாவுல பார்த்த மாதிரி தான் பார்த்தேன். ம் நான் உண்மையா இது எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ! இவ்ளோ ஃபாஸ்ட்டா முடிப்பாங்க. உண்மையாவே அவங்க எல்லாரும் பண்ண ஜாப் ரொம்ப கிரேட்டுங்க சார். ம் 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 இவ்ளோ ம் சீக்கிரம் எனக்கு அந்த நகை கிடைக்கும்ன்றதே நான் நினைச்சு பார்க்கல. ம் ம் அவங்களுடைய ஒர்க்குக்கு எவ்ளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுங்க சார். ம் 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 அவ்ளோ பதட்டப்பட்டேன்னா அவங்க ரிலாக்ஸ் பண்ணி தண்ணி குடுத்து, ம் அது எங்க ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ள அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ம் 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 எல்லாரும் வந்து அப்புறம் பக்கத்துல இன்னொரு மிஸ் கிட்ட சொன்னேன். அவங்களும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு டீச்சரும் வந்தாங்க. ம் அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் திருவான்மியூருக்கு அவங்களே தான் சார் கூட்டு போனாங்க. ம் 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 அப்புறம் ம் ட்ரிப்ளிகேனுக்கும் அவங்களே தான். எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. ம் ம். அதாவது ஏதோ காபி ஷாப்ல போய் மாட்டதா சொன்னாங்க. இல்ல அது எங்கேயோ சொல்றாங்க சார். எங்கேயோ மாத்த போற இடத்துல மாட்டுனான்னு சொன்னாங்க. ஆனா நான் பார்த்தேன் அதுக்கப்புறம். அந்த ஓஹோ! பையன பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க எதுவும் சொல்லல. நீங்க உங்க பொருள் கிடைச்சிருச்சுல, நீங்க கிளம்புங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. நான் கிளம்பி வந்துட்டேங்க சார். ஒரு பட்ட பகல்ல நடந்திருக்கா மேடம்? ஒரு டீச்சரா எப்படி பார்க்குறீங்க? நிஜமாவே அதிர்ச்சியா இருக்கு சார். நான் வந்துட்டு பெருங்குடியில நெறைய நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆ. அதனாலேயே நான் வந்துட்டு அங்க ஒயின் ஷாப் இருக்குன்றதுனாலயே நான் வந்து நடந்து வர்றது கிடையாது. அதுக்கு முன்னால நான் நடந்து தான் வந்துட்டு இருந்தேன். ம். நான் நடக்காம இப்ப என்ன பண்ணேன்னா, ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் ஆட்டோவையே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுலயே வந்துடுறது. ம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிறேன். ஆனா இங்க ரயில்வே ஸ்டேஷன் மேல பிளாட்ஃபார்ம்ல நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஓஹோ! ஆ ஆ ஆ ஆ. சரிங்க, அவ்வளோ போலீஸ்லாம் இருப்பாங்களா மேடம் அங்க? இருந்தும் அப்படி இருப்பாங்க சார். நேத்து இல்ல. நேத்து இல்ல. நேத்து 1:00 வரைக்கும் டியூட்டி பார்த்துட்டு அப்பதான் போயிருக்காங்க. அடுத்த ம். ஆள் வர்றதுக்குள்ள இது நடந்துருச்சு. உங்ககிட்ட என்ன மேடம் வந்து அப்ரோச் பண்றான் அவன்? என்ன பேசுறான் முதல்ல? அதெல்லாம் எதுவும் சார். பக்கத்துல வந்து உட்கார்ந்தா நான் பிஏ படிச்சிருக்கேன், ஆ எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது அப்படின்னு அவன் பேசிட்டே இருந்தா, நான் ஆ அதுக்கான பேச்சு நான் குடுக்கலைங்க சார். ஆ ஆ நான் நகர்ந்து உட்கார்ந்தேன். ஏன் மேம் நகர்ந்து உட்கார்றீங்க? ஆ நீங்க பார்த்தா டீச்சர் மாறி இருக்கீங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கும் நான் வாய திறக்காம கம்முன்னு உட்கார்ந்திருந்தேன் ஆ சார். ஆ உங்க நேம் என்னன்னு கேட்டான். அத ஆ. கேட்டு நீ என்ன பண்ண போற? உன் வேலைய பார்த்துட்டு போடான்னு சொல்லும்போது, என் கையில போட்டிருந்த பிரேஸ்லெட்ல என்னுடைய நேம் எழுந்திருந்துச்சு. ம் 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 அத ம் பார்த்து உங்க நேம் ரோசியா அப்படின்னு கேட்டான். ம் 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 நான் ம் அதுக்கும் வாய திறக்கல சார். உங்க ம் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னு சொல்லும்போது தான் டக்குன்னு நான் எந்திரிச்சுக்கிட்டேன். ம் 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 எந்திரிச்சு வேற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நான் பார்த்தேன் யாராவது வராங்களா ஹெல்ப்புக்கு, ம் இருந்தா நம்ம ஓடி
ஓடிடுவோம் அப்படின்றத. ஏதோ திட்டத்தோட இருக்கான்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. மிஸ்பிஹேவ் பண்ண வரான், எதுக்கு வரான்னு தெரியாதேன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு ஓட தான் பார்த்தேன். ம் ம் அப்ப நான் வேற சீட்ல உட்கார்ந்து மத்தவங்க வராங்களான்னு பார்த்துட்டு இருக்கும்போது யாரும் வரல அந்த சைடுல. ம் ம் சரி ஓகேன்னு இவன் எந்திரிச்சு போயிட்டான். சரி அப்பா போயிட்டான் அப்படின்னு கண்டா திருப்பி பார்த்தா ஒரு அடுத்த செகண்டே பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். ம் இப்ப நான் போலீஸ கூப்பிடதா போறேன்னு நான் எந்திரிக்கலான்னு பாக்குறதுக்குள்ள கழுத்துல இருக்கிறத இது பண்ணி ஓ ம் ம் பரவாயில்ல. உங்களுக்கு எதுவும் அடிபட்டுச்சா மேடம்? எதுவும் இல்ல இல்ல மேடம்? கழுத்துல லைட்டா காயம் லைட்டா மட்டும் அடிபட்டு பட்டுச்சு. ரெண்டு சவரனை பிடிச்சிட்டீங்க, ஒரு சவரனை எடுத்துட்டு போயிட்டானா இல்ல ஆமா ஒரு சவரன் ஆமா கையில ஆமா பிடிச்சிட்டீங்களா? ஒரு சவரன் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க சார். அது ஆ மட்டும் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஓகே மேடம், ஓகே, தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ சார்.